ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பர்களே, எனது வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. கீதாவுக்கு 18 வயசாகுது. அவ 12ஆம் வகுப்புல ஃபெயில் ஆயிட்டான். அதனால அம்மா கடும் கோபத்துல இவள திட்டி தீர்த்தாங்க. நம்ம குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம். அப்பா இல்லாம நான் கஷ்டப்பட்டு உன்னை பார்த்து நேரத்தை வீணடிச்சு தேர்வுல ஃபெயில் ஆயிட்ட. நீ நல்லா படிச்சாதான் உன்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். ஆனா புரிஞ்சிக்காம நீ இன்னும் விளையாட்டுத்தனமாக இருக்கிற அப்படின்னு கோபப்பட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்க. எனக்கு சுத்தமா படிப்பு மண்டையில ஏறவே மாட்டேங்குது. அம்மா சொல்றது கேட்டு நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. கடும் சிரமத்திற்கு மத்தியில அம்மா ராம் என்கின்ற 35 வயது ஆசிரியரை வீட்டிலேயே வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க நியமிச்சாங்க. அவரும் தினசரி மாலை நேரம் வீட்டுக்கு வந்து பாடங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் சொல்லிக் கொடுக்க பாடம் மட்டும் இல்லாம என்ன அறியாமலேயே நான் அவரவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற கணக்கு பாடமோ எதுவும் எனக்கு சுத்தமாக விளங்கல. அவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படியே சில மாசம் தொடர்ந்து போச்சு. ஆசிரியரும் என் கூட மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சிரு. அம்மா வேலை முடிஞ்சு வந்ததும் எனக்கும் அவருக்கும் விதவிதமா பலகாரம் வாங்கிட்டு வருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவர் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறதால அவர் மீது உரசுறதும் அவரை தொடுவதுமாக இருந்தேன். இதனால சில நேரம் அவர் என்னை கண்டிக்கவும் செய்துள்ளார். 4 மணி நேரம் அவர் எங்க வீட்லயே இருக்கிறதால எங்க ரெஸ்ட் ரூம் தான் அவர் யூஸ் பண்ணுவாரு. அவர் போயிட்டு வந்த உடனே நானும் அதே ரெஸ்ட் ரூம் போவேன். அந்த வாசனையும் மனமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல என் மேல எதுவும் தப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சதால அவர் வரும்போது மாங்கனிகள் தெரியற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குவேன். அவரு பாக்குற நேரம் குனிறது நெளிறதுன்னு ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவரோட கண் பார்வை மெல்ல என்ன பார்த்து செல்லும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப கட்டுக்கோப்பா இருந்தாரு. ஒரு நாள் அவர் ரெஸ்ட் ரூம் போயிருந்த நேரம் அவருடைய மொபைல் போன் எடுத்து பார்த்தேன். அதுல நான் எதிர்பார்க்காத அதிர்ச்சியான விஷயங்கள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் எங்க அம்மா கூட தவறாக இருப்பது போன்ற பல வீடியோக்கள் இருந்துச்சு. நான் அதிர்ச்சியில உடைஞ்சு போயிட்டேன். எனக்கு அவர் மட்டும்தான் வேணும். அவரை நான் அடையணும்னு நினைச்சிருந்தேன். அதுல பேரிடி விழுந்தது. அம்மா ரொம்ப நல்லா இருப்பாங்க, 35 வயசு, அப்பா கூட சண்டை போட்டு தனியா இருக்காங்க. ஆனா யாரோடையும் தவறான உறவு வச்சத பார்த்ததில்ல. ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சார் மொபைல் போன்ல அவங்க ஒட்டு துணி இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ பண்ணுது. அப்பத்தான் எனக்கு ஒன்னு புரிஞ்சுது. அம்மா ஏன் தினசரி 2 பேருக்கும் பலகாரம் வாங்கிட்டு வராங்கன்னு. என்ன தூங்க வச்ச பிறகு 2 பேரும் நல்ல சொக அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. நான் மொபைலை பார்த்த உடனே சார் என்கிட்ட வந்து, நீ இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னாரு. என் மனசுல பட்டம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சுது. அம்மா போலவே நானும் அவர் கூட ஒட்டு துணி இல்லாம இருக்கணும், என்னை ரசிக்க வைக்கணும், சொகம் அனுபவிக்கணும்னு மனசுல ஆசைகள் வந்துச்சு. ஆனா நான் எதுவும் சொல்லல. அடுத்து என்ன பண்ணலான்னு நைட் எல்லாம் யோசிச்சேன். அப்ப அம்மா ஒரு மாதிரியா கத்துனாங்க. மெல்லமா சன்னலை எட்டி பார்த்தேன். வாத்தியார் அம்மாவே வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு. எங்க அம்மாவுக்குள்ள இப்படி ஒரு ஆசையான்னு நினைக்க தோணுச்சு. வெறிக்க வெறிக்க பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வாத்தி அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. மறுநாள் வாத்தி பாடம் எடுக்க வந்தாரு. எப்போதும் இல்லாத அளவு என் மேல ரொம்ப அக்கறையா இருந்தாரு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, பண்றேன்னு சொன்னாரு. 2 பேரும் வேற மாதிரி இருக்கலாமான்னு கேட்டாரு. எங்க அம்மாவை பார்த்ததுல இருந்தே ஒரே ஆசையா இருந்துச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கழுவிட்டு வந்தேன். நான் வந்த உடனே அவரும் போனாரு. அப்போதான் அவரோட மொபைல் போன் எடுத்து அம்மாவை பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. அம்மா மட்டும் இல்லாம நிறைய பெண்களோட அவன் தனிமையில இருந்து சொகம் பார்த்துட்டு வரான்னு. என் கால், தொட, மார்பு தெரியற மாதிரி படம் எடுத்து வச்சிருக்கான். நான் உடனே அதை டெலீட் பண்ணிட்டேன். அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த உடனே என்னை கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சான். நான் உடனே விலகிட்டேன். நான் பாத்ரூம் போகணும்னு சொல்லி மறுபடியும் அங்க போய் விரல் போட்டேன்.
என் ஆசை அடங்குனதும் வெளியே வந்தேன். அதுக்குள்ள அம்மா தேங்காய்ப்பண் மிச்சர் வாங்கிட்டு வந்தாங்க. இவன் ரொம்ப தப்பானவன், நல்லவன் போல நடிச்சு பொண்ணுங்களை ஏமாத்துறான்னு தெரிஞ்சுது. அம்மாவை இவன்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு முடிவு பண்ணனேன். ஆனா அம்மா இவனை பத்தி என்ன சொன்னாலும் நான் படிக்க பிடிக்காம சொல்றேன்னு நினைப்பாங்க. நான் என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்? நைட்டு ஃபுல்லா யோசிச்சேன். மறுபடியும் அம்மா முனகல் சத்தம் என்ன கடுப்பாக்கினது. இந்த திருட்டு சுகம் அனுபவிக்க அப்பா கூட போலியா சண்டை போட்டு இங்க வந்திருக்கேன்னு கடும் கோபம் வந்துச்சு. மறுநாள் வாத்தி பாடம் எடுக்க வந்தாரு. என் மேல ரொம்ப உரசுறதும் என்ன தொடுவதுமாக இருந்தாரு. நான் அமைதியா இருந்தேன். அவன் ரெஸ்ட் ரூம் போன உடனே அவன் மற்ற பொண்ணுங்க கூட இருக்கிற வீடியோக்களை அம்மாக்கு அனுப்பினேன். சிறிது நேரத்துல அம்மா வெறும் கையோடு வீட்டுக்கு வந்தா. எனக்கு புரிந்தது, அம்மா வீடியோக்களை பார்த்து விட்டார் என்று. மௌனமாக இருந்தார். வாத்தி பாடம் முடிந்ததும் வீட்டிற்குச் சென்றார். இரவு முனகல் சத்தம் வரும் என எதிர்பார்த்தேன். வரல. மறுநாள் வாத்தியும் வரல. எனக்கு விடுதலை கிடைத்தது. அம்மாவும் வேறு நபரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவை காப்பாத்துனதுல மகிழ்ச்சியில இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.